நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்தி ராஜா. நாம் இப்போ ஆணி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதத்தில் காலபுருஷ தத்துவப்படி மிதுனத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். முதல்ல கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்ப்போம். 15/6/2024 சனிக்கிழமை நவமி திதி, உத்திர நட்சத்திரம் காலை 5:47 இந்த சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஆணி மாதத்தினுடைய ஆரம்ப காலம் 17/7/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த ஆணி மாதம் 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து 12 ராசிக்கு எவ்வித பலன்களை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி, சுக்கிர பகவான் பெயர்ச்சி, மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுமே இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் 12 ராசியினருக்கு எவ்வித சாதகம் எவ்வித பாதகம், எதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும், எப்படி நம்ம கிரகத்தினுடைய சாரம்சத்தை மேலே வெற்றி பெற வைக்கிறதுன்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன். நேர்மைக்கு வித்துவிட்டான துலாம் ராசி நண்பர்களே, இவர்கள் நீதிமான். இந்த ஆணி மாதம் அற்புதமான மாதம் உங்களுக்கு. என்ன, உங்களுடைய ராசியாதிபதி பாக்கியத்தில் இருக்கார். திரிகோண ஸ்தானங்களில் இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்றது கூடுதல் சிறப்பு. லாபாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 11ஆம் அதிபதி 9ல், 10ஆம் அதிபதி 9ல், எல்லா 3 கிரகங்களுடைய சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் இருக்கு. எப்பொழுதுமே திரிகோணம் என்பது அதிர்ஷ்டம், கேந்திரம் என்பது முயற்சி. அது இஷ்டமாக வரும். யாரோ ஒருத்தவா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு போக போகிறேன். ரொம்ப நாளாக முடியாத காரியங்கள் எல்லாம் இப்போ முடிய போகிறது. கைமேல் பலன் எடுக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். புத்திர சம்பந்தப்பட்ட விஷயம் சற்று அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதம். ஆமாம், புத்திர சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன் அப்படின்னா, பஞ்சம ஸ்தானாதிபதி உங்களுக்கு சனி பகவான் வரார். பஞ்சம ஸ்தானாதிபதி இந்த மாதத்துடைய 15 தேதிக்கு பிறகு வக்ரகதி ஆகிறார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய புத்திரன் ஏதாவது திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இப்போது அனுகூலம் நடக்கும். ஆமாம், புத்திரத்தால் ஒரு யோகம் தரும். நீண்ட நாளாக என்னுடைய பிள்ளையால் இந்த வீடை கட்டி முடிக்க முடியல, இப்போ அந்த காலகட்டங்கள் எல்லாம் கூடி வரும். அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நடக்கும். எப்பொழுதுமே 3க்குரியவன் 8ல் பயணிக்கிறார். 6ஆம் அதிபதி 8ல் பயணிக்கிறார். 6-8 தொடர்பு வரும்போது தான் ரகசியங்கள் வெளிப்படும், புதையல் ரகசியங்கள் வெளிப்படும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 6-8 தொடர்பு பெற்றாலே நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் தானே ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் 6-8 தொடர்பு போகும்போது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய இந்த துலாம் ராசினியர்களுக்கு குரு அமர்ந்த இடம், குரு வாங்கிய சாரத்தை பொறுத்து அதிர்ஷ்டம் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், 6-8 தொடர்பு பெற்றாதான் அவர் நிபுணத்துவம் வாய்ந்தவர்னு அர்த்தம். அவர் தான் விஞ்ஞானி, அவர் தான் மைல்டு டாக்டராக இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. மருத்துவத்திலே ஒரு துறையை தேர்ந்தெடுத்து இதற்காக ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயம் நல்ல ஒரு ஷார்ப் மைண்டாக இருக்கும். அப்படின்னா 6-8-12 தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் விஞ்ஞானியாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜோதிட சித்தாந்த இப்போது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் பயணிக்கிறார். குரு பயணிக்கும் போது சற்று கடன் வாங்கும்போது கூடுதல் கவனம் வேண்டும். அது மட்டும் கவனம் வேண்டும். செக்கு கொடுக்குறீங்களா, சற்று கவனம் வேண்டும். ஜாமீன் கொடுக்குறீங்களா, சற்று கவனம் வேண்டும். இன்னொருத்தருக்கு தொழில் வாங்கி தர நீங்கள் காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான், எனக்கு தெரிஞ்ச அரசியல் பிரமுகர் தான், இவர் நினச்சா ரயில்வேயில் வேலை வாங்கி தருவார், இவர் நினச்சா பால் பண்ணையில் வேலை வாங்கி தருவார் சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் நடு மத்தியில் இருந்துவிட்டு பணம் வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சரியில்லாத காலம். ஜாமீன் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இதில் கவனமாக இருங்க. அப்போ பெரியவாளை மதிங்க, குருவுங்க மதிங்க, ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோகம் கிடைக்கும். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துக்கு வரார் உங்களுக்கு. அப்போ துலாம் ராசிக்கு 7க்குரியவன் 8ல் வரார். அப்போ நண்பர்கள் சற்று கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், நண்பர்கள் ஏதாவது
கஷ்டம்னு சொல்லிட்டு வருவா, அதுதான் வருவா, வேறு ஒன்றும் இல்லை. நண்பர்களால் சற்று அவதிகள் உண்டு. சுற்றுலாத்தலம் செல்லும்போது சற்று கவனம். நீர் பிரதேசம் செல்லும்போது கூடுதல் கவனம். நான் கடலில் குளிக்க போகிறேன், அருவியில் குளிக்க போகிறேன், அப்போ ஆற்றுல குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கூடுதல் கவனமாக இருங்க. கூட யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, நீச்சல் தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கோங்க. அப்போ நதிநீர் ஆடும்போது கவனம் அப்படின்னு சொல்லப்படும். ஆமாம், துலாம் ராசி நேயர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்க போகுது. ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துல வர்றார். அப்போ ராசியாதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறார். தான் செய்த பலன்கள், தான் செய்த புண்ணிய கர்மாக்கள் எல்லாமே இப்போ கூடுதலாக போகுது. கர்மாவிலே புண்ணிய கர்மா, அசுப கர்மா 2 கர்மா இருக்குது. இப்போ உங்களுக்கு புண்ணிய கர்மா வேலை செய்யும். 10ஆம் இடத்துக்கு புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயிற்சியாகும் காலம் உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் வரும் காலம், ஏற்றங்கள் வரும் காலம். 10ல் சுக்கிரன் புதன், டாக்குமெண்ட் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி காலம். இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறவாளுக்கு ஏற்றமிகும் காலம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ஏற்றம் சார். துலாம் ராசி பெண்களுக்கு தொழிலால் லாபம் 2 மடங்கு கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ல் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் வர. துலாம் ராசிக்கு 12ல் கேது இருக்கிறார். மோட்சஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதத்தினுடைய 8/7/2024 பிறகு அஸ்தம் 2க்கு வரார். அப்போ 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது சித்தருடைய ஜீவ சமாதி தொடர்பு பெற்றுங்க. முன்னோர்களுடைய பரிபாலனை பண்ணுங்க, முன்னோர்களை சேவாத்தி பண்ணுங்க. தினமும் தூங்கும்போது முன்னோர்களை நினைச்சிட்டு தூங்குங்க, உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், 60-65 வயதிற்கு மேல் உள்ள துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சித்தருடைய வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேலோங்கும். ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும். ஆமாம், இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் மாறும். துலாம் ராசி நேயர்கள் தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய மாதம், தொழிலில் மாற்றம் பெறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். திருமண யோகங்கள் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறது. ஆமாம், நீண்ட நாள் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண காரியம் கைகூடும் மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப் போகின்றது. 6ஆம் இடத்துல சனி வக்கரம் பெறுவதால் தொழிலால் பல மாற்றங்கள் உருவாகும், ஏற்றங்கள் உருவாகும். லேக்ஸ் கணக்கிலும் மில்லியன் கணக்கிலும் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு இது சிறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி வக்கரமாக 200 மடங்கு இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் அற்புதமான மாதமாக அமைகின்றது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.